கொலோசியர் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 12ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால், எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். நீங்கள் தேறினவர்களாகும்படிக்கு எப்பாப்பிராவும் உங்களுக்காக தன் ஜபங்களில் போராடுகிறானா. ஏன் சபை கூடி வருதல் இருக்கிறது? நாம் ஏன் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறோன்னா, நம்முடைய பாரத்தை ஷேர் பண்ணி ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளுக்காக எல்லாரும் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல. நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் தேறினவர்களாக மாறுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பவுல் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தின தனக்கு பிரியமான சீஷர்களில் ஒருவர் இந்த எப்பாப்பிரா. அவர் வாழ்த்துதல் சொல்லிட்டு, ஸ்தோத்திரம், நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாகவும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். அப்போ உடன் ஊழியக்காரர்கள் இந்த சபையை ஏன் கொடுத்திருக்கிறார், சபை ஐக்கியத்தை ஏன் தேவன் கொடுத்திருக்கிறார், சபை ஐக்கியம் உங்களுக்கு ஏன் அவசியம்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தேர்ச்சி பெற வேண்டும். உங்களுடைய ப்ராக்ரஸ் இருக்கணும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கணும். இதுக்காக தான் சபை ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். சபை விசுவாசிகள் ஏன் ஜெபிக்கணும்னா, ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் கவனித்தால், நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல் பேசினேன், குழந்தையை போல் சிந்தித்தேன், குழந்தையை போல் யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். நம்ம சின்ன வயசில், அதாவது ரட்சிக்கப்பட்ட புதிதில் நம்மளுடைய பேச்சு குழந்தைத்தனமாக இருக்கும், நம்முடைய ஜபம் குழந்தைத்தனமாக இருக்கும், நம்முடைய சிந்தனை குழந்தைத்தனமாக இருக்கும், நம்முடைய யோசனை குழந்தைத்தனமாக இருக்கும். ஸ்தோத்திரம். நாம் புருஷனாகிற போதோ குழந்தைத்தனங்கள் மாறிவிடும். ஏன் நான் தேறணும், நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன், நான் இன்னசென்ட்டாக இருந்துட்டு போகிறேன் நீங்கள் சொல்லுவீங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் அவன் பிரவேசிக்க முடியாது. இந்த சிறு பிள்ளைகள் ஒருவரை போல் ஆகணும். அப்போ கள்ளம் கபடி இல்லாமல் இருக்கணும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் பரலோக ராஜ்யத்தை அடையணும், நீங்கள் கிறிஸ்துவுக்கு பயன்படுகிறவர்களாக இருக்கணும், லாபமானவர்களாக இருக்கணும்னா குழந்தைத்தனங்கள் மாற உங்களுக்கு தேர்ச்சி அவசியமாக இருக்கிறது. ஒரு பிள்ளை பிறந்த உடனே குழந்தையாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 3 மாதம் கழித்து அதே பிறந்த நாளில் இருந்தது போலே இருந்தது. அந்த 3 மாதத்துக்குரிய அந்த ப்ராக்ரஸ் அந்த பிள்ளைகிட்ட இல்லை. 3 மாதத்தில் முகம் பார்த்து சிரிக்கிறதோ, கூப்பிட்டா சத்தத்தை கேட்டால் அது ரெஸ்பாண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி இல்லாட்டி அந்த தாய் தகப்பனுக்கு வருத்தமாயிரும். அது குழந்தையாகவே இருந்ததுன்னா. 1 வயசுக்கு அதற்கேற்ற சீரான வளர்ச்சி இருக்கணும், 2 வயசில் அதற்கேற்ற வளர்ச்சி இருக்கணும், 25 வயதில் அதற்கேற்ற வளர்ச்சி இருக்கணும். 25 வயதுலையும் அந்த பிள்ளை ஒரு 1 வயது குழந்தையை போல இருக்குன்னு சொன்னால் அதில் மனதில் ஏதோ ஒரு வியாதி இருக்குது, மன வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு போவோம். அதே போல தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசிகள் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தைத்தனமாக இருக்கிறீங்க. என் வீட்டுக்கு பாஸ்டர் ஜெபிக்க வரல, என் வீட்டுக்கு பாஸ்டர் என்னையும் விசாரிக்கலை, பக்கத்தில் உள்ளவங்களை விசாரிச்சாங்க, எனக்கு பிரைஸ் சொல்லாட அந்த சிஸ்டர் சொல்லலைன்னு குழந்தைக்கேற்றவைகளை பேசிக்கொண்டிருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். இது மாற உங்களுக்கு தேர்ச்சி அவசியம். குழந்தைக்கேற்றவைகளை சிந்தித்து கொண்டிருக்கீங்களா? எல்லாரையும் பாராட்டுறாங்க, எல்லாரையும் முக்கியப்படுத்துறாங்க, சபையில் என்னை முக்கியப்படுத்த மாட்டேன்றாங்க. குழந்தைக்கேற்றவைகளை சிந்தித்து கொண்டிருக்கீங்களா? குழந்தைக்கேற்றவைகளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கீங்களா? உங்களுக்கு தேர்ச்சி அவசியம். துதியின் கோட்டை ஆலயம், புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி.